இப்போ வந்து நீங்கள் எவ்வளோ நாள் ஆடு வளர்க்குறீங்க? அதான் சொல்கிறேங்க தெரியல. 20 வருஷமாக ஆடு வச்சுங்க. 20 வருஷமாக வளர்க்குறீங்க. இப்போ வந்துட்டு நீங்கள் ஆடு வளர்க்குறீங்களா, இது ஏன் நீங்கள் செம்மறி ஆட்டை ஏன் சூஸ் பண்ணீங்க? செம்மறி ஆடு? ஆமாம். ஏன் ஆடு வந்து காட்டை விட மாட்டுறாங்க. காட்டை விடாததால நாங்கள் செம்மறி ஆடு வாங்கணும். அதுக்கு முன்ன வெள்ளாடு வச்சுருந்தோம். எங்கள் அப்பா காலத்துலேருந்து, எங்கள் பாட்டன் காலத்துலேருந்து ஆடுக்குது எங்கள் கிட்ட. இன்னைக்கா நேற்ற கிடையாது. எங்கள் பாட்டன் காலத்துலலாம் வெள்ளாடு இருந்தது. சரிங்க. எங்கள் அப்பாவும் வெள்ளாடு மேய்ச்சிருந்தாங்க. சரி. ஃபாரஸ்ட்டில் வந்து கண்ணு வச்சுட்டு ஆட்டை காட்டை விட மாட்டேன் வெள்ளாட்டேன்னாங்க. அதால் செம்மறி ஆடு வாங்கணும். சரி. இப்போ வெள்ளாடு வந்து லாபம் அதிகமா, செம்மறி ஆடு லாபம் அதிகமா? வெள்ளாடு தான் கூடுதல். அப்போ பராமரிப்பு வந்து இதில் அதிகமா அதில் அதிகமா? பராமரிப்பு இது வந்து உழைப்பு கம்மி. உழைப்பு ஜாஸ்தி. இதில் வந்து உழைப்பு கம்மி. வெள்ளாட்டுக்கு வந்து உழைப்பு கூட. அது இப்போ தாடு இருந்ததுன்னா 12-20 குட்டி பிறக்கும். மூட்டை ஒரு ஆள் பார்க்கணும், தண்ணி வைக்கணும், பருப்பு வைக்கணும், தாய் வெட்டியாந்து போடணும். 3 மாதம் 6 மாதம் அது கூட்டம் இருக்கணும். இது வந்து அப்படி கிடையாது. இது குட்டி போட்ட ஒரு வாரத்தில் ஆட்டோட போயிடும். சரி. இப்போ நீங்கள் எவ்வளோ ஆடு இதில் வச்சுருக்கீங்க செம்மறி ஆடு? ஆடு வந்து இப்போ இந்த வருஷத்தில் எனக்கு 50-55 உருப்படி ஆடு செத்து போச்சு. சரி. எதுக்காக அந்த மாதிரி செத்து போச்சு? எதுக்காக செத்து போச்சு அந்த மாதிரி? இந்த மழை பெஞ்சது இல்லை, மழை பெஞ்சு இந்த ஊத்துலேயே சேத்துலையும் தண்ணிலையும் ஆடு நடந்ததால கால் கோமாரி வால் கோமாரி வந்து ஒரே மாசத்துல 50-55 உருப்படி. இதுக்கு வந்து மருத்துவம் வைத்தியெல்லாம் பண்ணலையா? மருத்துவம் வந்து கவர்மெண்ட்ல இவங்க பண்ணியிருந்தாங்க. அது வந்து அப்போலாம் அது என்ன மருத்துவம் பண்ணாலும் வந்து வர வேண்டியது அது வந்து தந்துடும். நோவு வந்துச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. மழைக்கெல்லாம் என்ன பண்ணுறீங்க நீங்கள்? மழைக்கெல்லாம் வந்து இப்படி கல்லாங்குத்துக்கா சரிக்கா அப்படிதான் போகும். சரி. இப்போ நீங்கள் ஒரு வருஷத்துக்கு நீங்கள் இதில் எவ்வளோ லாபம் எடுக்கிறீங்க வருஷத்துக்கு வந்து சாவாத இருந்தால் லாபம் தான். செத்து போச்சுட்டா இருந்தோம். இப்போ எனக்கு வந்து ஒரு 7 வருஷமாக 30 உருப்படி செத்து போச்சு. அதுக்கும் பிற்பாடு மறாவது வருஷம் 25 உருப்படி செத்து போச்சு. சரி. அதாவது 2 வருஷம் ஒன்றும் இல்லாத இருந்துச்சு. இந்த வருஷம் 55 உருப்படி செத்து போச்சு. இது மாதிரி பல இதுவில் வந்து பல நஷ்டங்கள். சரி. இப்போ ஒரு ஆடு நீங்கள் எவ்வளோ விற்பனை பண்ணுறீங்க? ஒரு ஆடு வந்து ஆட்டுக்கு தகுந்த மாரி விற்று. அதாவது குறைஞ்சபட்ச விலை எவ்வளோ? குறைஞ்சபட்சம் 4000 ரூபாய்க்கு கிடையாது. சரி. இப்போ இந்த ஆடு வந்து எவ்வளோ குட்டி போடும்? எத்தனை நாளைக்கு எவ்வளோ குட்டி போடும்? 10 மாதத்துக்கு ஒரு குட்டி. 10 மாதம் ஒன்று தான் போடுமா? ஒன்று தான். வெள்ளாடு வந்து 2-3 போடும். இது வந்து செம்பிளி ஆடு ஒரு குட்டி தான். செம்பிளி ஆடு, பசுமாடு, எருமாடு இதெல்லாம் ஒரு குட்டி தான். செம்பிளி ஆடு ஒரு குட்டி தான். வருஷத்துக்கு ஒரு குட்டி தான். 10 மாதத்துக்கு ஒரு குட்டி. இப்போ வந்துட்டு இதுக்கு நீங்கள் வந்து தீனி நீங்களா போடுறீங்களா இல்லை ஓட்டின்னு வந்து மேய்க்கிறதோட சரியா? ஓட்டி வந்து மேய்க்கிறதோட சரியா. காலையில் தண்ணி வைப்போம். மற்றபடி வேற எதுனா கடலை புண்ணாக்கு, மக்காசோளம் இந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது? போடலாம். நம்மளால ஜமாளிக்க முடியல. அதெல்லாம் வாங்கி போட முடியாது. எவ்வளோ வருஷமா இதை நீங்கள் வச்சுருக்கீங்க? நான் தான் சொல்கிறேன். 20 வருஷமா வச்சுக்கிறோம். நீங்கள் முதல்ல வாங்கும் போது மொத்தமாக வாங்கி வளர்த்தீங்களா இல்லை 1-2 அந்த மாதிரி வாங்கி வளர்த்தீங்க? இல்லை, மொத்தமாக வாங்கலாம் ஆடு. எத்தனை ஆடு வாங்கினீங்க? அப்போ வாங்கினது வந்து ஒரு 15 உருப்படி வாங்கலாம். சரி. இப்போ வந்து எவ்வளோ இருக்குது? இப்போ வந்து ஒரு 30 உருப்படிக்குது. இப்போ இதுக்கு நடுவில் வந்து நீங்கள் வரதெல்லாம் விற்று இருக்கீங்க? ஆமாம். சரி. அதான் எல்லாம் தலையை தானே பார்க்கணும். சாப்பிட்றதுலேருந்து செலவு போகிறதுலேருந்து எல்லாம் தலையை தானே பார்க்கணும். நீங்கள் ஏன் இந்த வருமானம் கிடையாது நம்மளுக்கு. இதுதான் வருமானம் நம்மளுக்கு. சரிங்க. இப்போ நீங்கள் ஏன் இந்த தொழிலை எடுத்தீங்க? உங்களுக்கு பிடிச்சதா இல்லை வந்துட்டு? இது வந்து நாங்கள் பரம்பரையாக வச்சு வந்தோம். இன்னைக்கா நேரத்தை வச்சில்லை. இருந்தால் தான் சொல்கிறேன்னே. எங்கள் பாட்டகாலத்துலேருந்து எங்கள் அப்பாவும் அடுத்தான் வச்சுருந்தாரு, பாட்டனும் அடுத்தான் வச்சுருந்தாப்புல. இப்போ நாங்களும் அடுத்தான் வச்சுக்கிறோம். நம்மளால போய் கூலி வேலை செய்ய முடியல. புரியுதா? சரிங்க. இப்போ வந்துட்டு தரமுறை வளர்ப்பு இது நீங்கள் வளர்த்துட்டு இருக்கீங்க. ஆமாம். இப்போ பரன்மேல் வளர்ப்பு வளர்க்குறாங்கல்ல, அது ஏன் நீங்கள் அதை மேற்கொள்ளல? இந்த பண்ணை வச்சு பரன்மேல் இல்லை, நம்மளுக்கு இடம் கிடையாது. இடம் இல்லை. ஆமாம், இடம் கிடையாது. சரி. இப்போ தரமேல் வளர்க்குறது வந்து உங்களுக்கு கம்மியாக இருக்குமா இல்லை வந்து பரன்மேல் வளர்த்தா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்குமா? அது வளர்த்தால் அது வந்து தீவனங்கள் பார்க்கணும், காடு இருக்கணும், அது தண்ணி வசதி இருக்கணும், இடம் இருக்கணும். பொதுவாக வந்து உங்களுக்கு அதான் இடம் இல்லாததுனால நீங்கள் அதை வந்து அது நாடி போல. இது மாரி வந்து நல்லா வந்து போயிட்டு வந்து மேய்க்கிறது தான் நம்மளுக்கு இது.
ஓகே ஓகே. நம்மளுக்கு சொந்தமா காடு இருந்ததுன்னா நீங்க சொல்ற மாதிரி செய்யலாம். இப்போ கவர்மெண்ட்ல வந்து காடு இல்லாதவங்க எல்லாம் மானியெல்லாம் கொடுத்து ஷெட் எல்லாம் போடுறாங்களா, அதெல்லாம் நீங்க போயிட்டு நாடு இல்லையா அதை பத்தி? இல்லையே, அதெல்லாம் தரவே இல்லையே. நீங்க போயிட்டு யாரையும் அதை பத்தி கேட்கலீங்களா? இல்ல கேட்கலாம். சரி, நம்மளுக்கு அதை பத்தி விவரம் தெரியாது. சரி. இப்ப கவர்மெண்ட்ல இந்த 4 ஆடு கொடுத்தாங்க பாரு, அம்மா ஆடு, அந்த ஆடு தான் கொடுத்தாங்க நம்மளுக்கு. இந்த ஆனா இதுக்கு வந்து லோன் உண்டுன்றாங்க, செம்பிளி ஆட்டுக்கு கிடையாதுன்றாங்க சில பேர். கேட்டா நானும் கேட்டேன் மொத்தம் 2 பேரை. சரி என்ன லோன் என்ன கொடுப்பாங்களா என்ன கவர்மெண்ட்ல நீட்டு? சரி, மானிய லோனு. அது மாதிரி இருக்குதுப்பா. சரி. இப்போ வந்துட்டு இப்போ வந்து ஆடுங்களை வந்து நம்ம வளர்க்குறது பெருசு இல்லை, அது வந்து விற்கணும். அது எப்படி நீங்க பண்றீங்க? அது வந்து செட்டிப்பால் சந்தை வாரம் வாரம் சந்தை போடுறாங்கல்ல, சந்தையில போயிட்டு விற்கிறீங்களா? சந்தையில விற்றா உங்களுக்கு லாபமா, இல்ல வந்து இங்கே வந்து வியாபாரிங்க வாங்கி போறாங்களா அந்த மாதிரி விற்றா லாபமா? இங்க வந்து கேட்பாங்க, இங்க வந்து கேட்கறவங்க வந்து லாபம் வச்சுதான் இல்லாத வாங்க மாட்டாங்க. நம்ம சந்தையே போய் விற்றா நம்மளுக்கு 10 ரூபா கூடுதல் விற்கும். இப்போ சந்தைக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கூட்டுன்னு போகிற செலவு, வண்டி செலவு, இதெல்லாம் வந்துட்டு இதெல்லாம் பார்க்க இதெல்லாம் தாண்டி கூட அங்கே லாபம் இருக்குமா? சரி. நீ ஒரு ஆடு வந்து இங்கே விற்கிறத விட சந்தையை போனால் 500-600 லாபம் தான் செலவு போக. இப்போ நீங்கள் ஆடு எடுக்கிறீங்களா விற்கிறதுக்கு? இப்போ எத்தனை மாதம் ஆடு வந்துச்சுன்னா நீங்கள் விற்க எடுத்துன்னு போயிடுவீங்க? 1 வருஷத்து ஆடு விற்போம். 1 வருஷம் ஆடு தான் விற்பீங்க? 6 மாதம் ஆடு இந்த மாதிரிலாம் விற்க மாட்டீங்க? 6 மாதம் ஆடுலாம் விற்க முடியாது. சரி. இப்போ வந்துட்டு கரெக்டாக இந்த தீபாவளிக்கு குட்டி இறங்குச்சா வர தீபாவளிக்கெல்லாம் விற்றுருவோம். அதான் வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் விற்பீங்க நீங்க? அப்போ வருஷத்துக்கு ஒரு வாட்டி நீங்க விற்கும் போது உங்களுக்கு வந்து வருஷத்துக்கு ஒரு வாட்டி விற்கும் போது உங்களுக்கு வந்து எவ்வளவு லாபம் வரும்? அதான் சொல்றேன். நம்ம தோராயமா சொல்லுங்க. அப்படியே இது வந்து சாவாத இருந்தா தான் சேனல், செத்து போச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. இதுக்கு முன்னாடி எடுத்திருப்பீங்களா நீங்க? ஒரு வருஷத்துக்கு குறைஞ்சபட்சம் இவ்வளவு எடுத்திருப்போம் அந்த மாதிரி சொல்லுங்க. ஒரு வருஷம் 50,000 விற்கும், ஒரு வருஷத்துல 20,000 விற்கும், செத்து போற வருஷத்துல ஒண்ணுமே இல்லாத இருக்கும். அதோ 3-4-5 வருஷமா நான் சுத்தமாக ஒண்ணுமே இல்லாத ஆடு மேய்ச்சேன். அதெல்லாம் எந்த கணக்கில் நான் பண்றது? சரி. கேட்டா வந்து நீங்க கொடுப்பீங்களா? வந்து உங்ககிட்ட ஆடு கேட்டா கொடுப்பீங்களா? ஆடா? ஆமா. நாங்க விற்கிற டைம் வந்தா தான் கொடுக்க முடியும். விற்காத டைம்ல வந்து கேட்டா எப்படி தர முடியும்? கொடுக்க முடியாது. சரிங்க ஐயா. இப்போ வந்துட்டு நீங்க வந்துட்டு நிலம் இல்லாதனால வந்துட்டு நீங்க செம்மறி ஆடு எடுத்திருக்கீங்க. அதனாலதான் அதான் பெரிய காரணம் உங்களுக்கு. ஆமா, எங்களுக்கு இடம் கிடையாது, வசதி அதை பாதுகாக்க வச்சுக்கின்னு பாதுகாக்க வசதி கிடையாது. அந்த மாரி வசதி இருந்தா நான் எதெல்லாம் ஒன்றும் வச்சிருக்கலாம். நம்மளுக்கு இடம் கிடையாதனால இது மாதிரி பண்ணி எனக்கு. சரி. இப்போ வந்துட்டு அதாவது நீங்க அந்த வெள்ளாடு அந்த செம்மறி ஆடுல வந்து வருஷத்துக்கு ஒரு 50,000 இல்ல 25,000 எடுப்பீங்க. ஆனா வந்துட்டு செத்து போச்சுன்னா அதுவும் இல்லை, அது பாதிதான் சொல்றீங்க. சரி. இப்போ புதுசா தொழிலுக்கு வராங்கன்னா வச்சுக்கோங்களேன், நீங்க என்ன சொல்றீங்க? உங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? என்ன மாதிரி வளர்த்தா நீங்க வந்து லாபம் அடைவீங்க, என்ன மாதிரி வளர்த்தா நீங்க நஷ்டம் அடைவீங்கன்னு கேட்டா உங்களுடைய அனுபவத்தை நீங்க சொல்லுங்க. புதுசா அந்த தொழிலுக்கு வரவங்களுக்கு. நம்ம வெள்ளாடு வச்சுக்கிறதா வெள்ளாடு தனி கணக்கு இல்ல, செம்மறி ஆடு சொல்லுங்க. செம்மறி ஆடு வந்து இதுதான் சொல்றேன்னு வச்சு இருந்து ஒன்றும் சாகாத பயிர் இல்லாத இருந்ததுன்னா லாபம் தான். ஆனா நோவை வந்து நம்ம என்ன கேன்ற போல் பண்ண முடியும்? அதுதான் ஐயா. இப்போ அதுக்கு வந்து பண்ணலாம். கவர்மெண்ட்ல வந்து சலுகை கொடுத்து அவங்களுடைய பாதுகாப்புல இருந்தால் எதுவும் செய்யலாம். அதான் ஐயா. இப்போ வந்துட்டு செம்மறியாடு வளர்ப்புன்னு தொழில் எடுக்கும்போது முதல்ல 2 ஆடு வளர்க்குவா இல்ல மொத்தமா வாங்கி வளர்க்கணுமான்னு சொல்லுங்க. அது எப்படி வேணாலும் நம்ம சௌகரியத்துக்கு செய்யலாம். நம்ம சௌகரியத்துக்கு வந்து பணம் வசதி இருக்கிற மாதிரி நம்ம அது பண்ணலாம். இப்பெல்லாம் நீ ஆடு வாங்க போனோம்னால் ஒரு ஆடு 7,000 ரூபாய் 6,000 ரூபாய் இப்படி வாங்கி நம்ம வளர்க்குறோம். இப்போ 2.5 லட்சம் ரூபாய்க்கு எனக்கு அடி வாங்கி செத்த ஆடு 2.5 லட்சம் ரூபாய்க்கு அடி வாங்கி. அதுக்கு ஆடு வச்சுங்கிறது வந்து எல்லாம் மாரி நம்மள மாதிரி கொஞ்சம் துணை இருந்தால் பரவாயில்ல. எதுவும் துணை கிடையாது நம்மளுக்கு. 2 பேர் தான் நீங்க இருக்கீங்க? 2 பேர் தான் இருக்கீங்க? ஆமா, நம்ம 2 பேர். ஆடு மேய்க்கிறதுக்கு கிடையாதுங்க. சொல்றேன்னு நம்மளுக்கு வேற வருமானம் கிடையாது. இதுதான் எல்லாம் இதில் தான் பார்க்கணும். இதுல பார்க்கறதா இருந்தா பிள்ளைங்க படிப்பு செலவு பார்க்கணும்,
பௌத்துக்கு பார்க்கணும், ம் ம் வரவு செலவு போகிற செலவு பார்க்கணும், ம் எல்லாத்தையும் தெளிவா பார்த்தா என்ன பண்ணுவோம்? ம் சரிங்கய்யா சரிங்கய்யா ரொம்ப நன்றி நம்ம சொல்ற வார்த்தை புரியுது 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 சரிங்கய்யா ரொம்ப எல்லாமே அதில் தான் பார்க்கணும், வேற வருமானம் கிடையாது. சரி சரி நான் அவங்களுக்கு வந்து கலைஞர் பிரிவில் ஆப்ரேஷன் பண்ணோம், ம் முது ஆப்ரேஷன் பண்ணி விட்டேன். ம் அதில் இருந்து அவங்க வேலை கேள்வி எதுவும் போகிறது கிடையாது. ம் அதுவும் சரி கேட்கலான்ட்டு இந்த முதியோர் பணம் கேட்கலான்னு பார்த்து கேட்கலான்ட்டு பார்த்தா அந்த சர்டிஃபிகேட்டை போய் கையெழுத்து வாங்க சொல்கிறாங்க அந்த டாக்டர் ஆப்ரேஷன் பண்ண. ம் சரிங்க ஐயா ரொம்ப ரொம்ப நன்றி ஐயா நீங்கள் சொன்ன தகவலுக்கு. நான் அடுத்த வாட்டி வரும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு அதிக ஆடு வச்சுருக்கணும். ஓகேங்களா? சரி வா.